ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க போகின்ற விஷயம், தைப்பூசம் நெருங்கி கொண்டிருக்கின்றபடியால் பழனி தண்டாயுதபாணி திருக்கோவில் எப்பொழுது உருவாக்கப்பட்டது, அதை யார் உருவாக்கினார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். என்னுடைய பல்வேறு பதிவுகளில் நான் கூறியுள்ளேன். கோரக்கரும் போகரும் இணைந்து நவபாஷாணத்தால் கடுமையான தவம் இருந்து 7 ஆண்டுகள் அந்த தண்டாயுதபாணி சுவாமி முருகர் சிலையை 7 ஆண்டுகள் 2 சித்தர்களும் இணைந்து உருவாக்கினது தான். அதை பிரதிஷ்டை செய்யப்பட்ட நன்னாள் தான் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் தைப்பூசத்தன்று பிரதிஷ்டை செய்தார்கள். ஆகவேதான் தைப்பூசம் மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு நாள். அன்றைய நாளில் நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதாகும். இப்பொழுது பார்த்தீங்கன்னா 1283 அந்த பழனி முருகர் சிலையை அமைத்து விட்டார்கள். இப்போது சிலை அமைச்சாச்சு. அப்போ திருப்பணிகள் பண்ணணும், கோவிலை உருவாக்கணும் மலை மேலே அப்படிங்கிறப்ப அப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பாண்டிய மன்னன் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் அந்த திருக்கோவிலை குடமுழுக்கு செய்து திருப்பணிகள் செய்து அந்த கோவிலை உருவாக்கினார். அதற்கு பிறகுதான் ஒன்று ஒன்றா டெவலப் ஆகி படிக்கட்டுகள் அனைத்தையுமே கோவிலுக்கான நிலங்கள் வரைக்கும் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் 1283 தானமாக எழுதி வைத்தார். இப்போது சிதம்பர ரகசியம் அப்படிங்கிறதே என்ன அப்படின்னு கேட்டால், கோரக்கரும் போகரும் இணைந்து நவபாஷாணத்தால் முருகர் சிலையை பிரதிஷ்டை செய்து உருவாக்கின அந்த முருகர் சிலையை உருவாக்கின ரகசியத்தை தான் சிதம்பர ரகசியம் என்று வரலாற்று ஆய்வுள்ள நூலில் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. ஆகவே வருகிற தைப்பூசத்தன்று அனைவரும் முருகப்பெருமானை சென்று தரிசனம் செய்து ஆசி பெற்று நல்வாழ்வு வாழ்வோம் என்பதை நம் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.